யூடியூப் வாசிகளுக்கு என்னோட வணக்கம். 2022 ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில்கோட ப்ராஜெக்ட்டும் கேன்சல் ஆகிருச்சு. ஸ்பைடர்மேன் 4க்கான அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்பைடர்வர்ஸ்க்கு என்ன தான் ஆச்சு டீட்டெயிலை பார்த்துடலாமா? சில்க் சீரிஸ் பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஏன்னா அமேசான் பிரைம் 2 வருஷமாக இந்த சீரீஸ்க்காக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அது வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த சீரீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயந்துருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் மேடம் வெப் படமாக கூட இருக்கலாம். ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சில்க் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் 4 பற்றி பார்த்தோம்னா ஒரு சைட் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு சைட் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதெல்லாம் எந்தளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் பற்றி எந்த ஒரு குட் நியூஸுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இருக்கு. ஸ்பைடர்மேன் நோயருக்கான லைவ் ஆக்ஷன் மூவி வர போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த படத்துக்கான எந்த ஒரு கேன்சலேஷன் நியூஸும் வரல. பட் அந்த படத்தில் நோயர் கேரக்டருக்கு நிக்கோலஸ் கேஜை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வழமையாகவே ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற அதே கிரியேட்டர்ஸ் தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிச்சே ஆகணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.